friends, so welcome to our channel. It's Rija Ganesh and இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நாங்க டப்ளின்ல இருந்து காபுக்கு ஒரு ஸ்மால் 2 days ட்ரிப் போயிருந்தோம். ஸோ நாங்க டப்ளின்ல இருந்து காபுக்கு போற வழியில என்னென்ன ஸ்பாட்ஸ் பார்த்திருந்தோம் அண்ட் ஆல்சோ காப்ல என்னென்ன ஸ்பாட்ஸுக்கு நீங்க விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் நாங்க இந்த வீடியோல உங்களுக்கு கொடுக்க போறோம். ஸோ மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்க டப்ளின்ல இருந்து கார்க்குக்கு கார்ல தான் போயிருந்தோம் அண்ட் கார்ல ஆக்சுவலா ஒரு 268 கிலோமீட்டர்ஸ் அண்ட் ஒரு 2 hours ரைடு உங்களுக்கு. அண்ட் போற வழியில ஆக்சுவலா நிறையவே ஸ்பாட்ஸ் இருக்குது. ஸோ நீங்க கண்டிப்பா டிரைவ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நடுவில் நிறைய ஸ்பாட்ஸ்ல நிப்பாட்டி போட்டோஸ் எடுங்க. நாங்க நிறைய இடத்துலயே நின்று சூப்பர் போட்டோஸ் எங்களுக்கு கிடைச்சிருந்தது ஆக்சுவலா. அண்ட் போற நாள் ஆக்சுவலா ரொம்ப சன்னியாவும் இருந்தது. நீங்க காபுக்கு பிளான் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா கிளைமேட் சூப்பரா இருக்கிற நாள் பார்த்து சூஸ் பண்ணுங்க. ஸோ நீங்க நிறைய ஸ்பாட்ஸ் கவர் பண்ணலாம் ஆக்சுவலா கிளைமேட் நல்லா இருந்ததுன்னா. ஸோ போகிற வழியிலையும் கூட நிறைய ஸ்பாட்ஸ் இருக்கு. ஸோ ஃபோட்டோ வைல்ட் லைஃப் பார்க், ராக் ஆஃப் கேஷல் அண்ட் காப்லே கூட நீங்கள் டைட்டானிக் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர், ஸ்பைக் ஐலேண்ட் அண்ட் சென்ட் காலம்ஸ் கேத்தீட்ரல்னு சொல்லி நிறைய ஸ்பாட்ஸ் நீங்கள் கவர் பண்ணலாம். ஸோ நாங்கள் போகிற வழியில் ராக் ஆஃப் கேஷல் போகலான்னு நினச்சோம். ஆனால் எங்களுக்கு ஆக்சுவலாக டைம் இல்லை அன்னைக்கு. ஸோ நாங்கள் திரும்பி ரிட்டர்ன் வரும்போது தான் ராக் ஆஃப் கேஷல் கவர் பண்ணியிருந்தோம். ராக் ஆஃப் கேஷல் போகணும்னு இருந்தீங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்க பிளான் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ நாங்கள் காபுக்கு போய் 2 மேஜர் ஸ்பாட்ஸ் நாங்கள் கவர் பண்ணியிருந்தோம். ஒன்று டைட்டானிக் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் அண்ட் நாங்கள் சென்ட் காலம்ஸ் கேத்தீட்ரல் போயிருந்தோம். அண்ட் ஸோ காபுக்கு போகிற வழி ஆக்சுவலாக ரொம்பவே நேரோ ரோட்ஸ். ஸோ போகும்போது ரொம்பவே நீங்கள் கேர்ஃபுல்லாக போங்க. அண்ட் ஸோ நீங்கள் காபுக்கு ரீச் ஆனாலே தெரியும். ஸோ ஒரு டாலஸ்ட் சர்ச் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் ஒரு ஃபேமஸான ஆர்கிடெக்சர் இங்கே காப்ல. அண்ட் ஆல்சோ நிறைய டூரிஸ்ட் வந்தால் கண்டிப்பாக காப் விசிட் பண்ணுவாங்க கண்டிப்பாக. அண்ட் ஸோ இது ஒரு மேஜர் டூரிஸ்ட் அட்ராக்ஷனாகவே இருக்கு அயர்லாண்டில். அண்ட் ஸோ நாங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்பாட் வந்து காப்ல இருக்கிற டைட்டானிக் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டருக்கு தான் போயிருந்தோம். ஸோ நம்ம எல்லாருக்கும் டைட்டானிக் ஷிப்பை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். ஸோ நாங்கள் டைட்டானிக் படம் எல்லாம் நிறையவே பார்த்துருப்போம். அண்ட் ஸோ எங்களுக்கு இந்த இடத்துக்கு போற வரைக்குமே தெரியாது. ஸோ டைட்டானிக் வந்து ஆக்சுவலா அதோட லாஸ்ட் ஸ்டாப் இங்க அயர்லாண்ட்ல இருக்கிற காப்னு ஒரு இடத்துல தான் அதோட லாஸ்ட் ஸ்டாப் இருந்திருக்கு. ஸோ அதோட லாஸ்ட் ஸ்டாப் இங்க அயர்லாண்ட்ல தான் இருந்திருக்கு. ஸோ இங்க அயர்லாண்டுக்கு வந்து 123 பேசஞ்சர்ஸ் டைட்டானிக் ஷிப்ல போட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுதான் அதோட லாஸ்ட் ஸ்டாப்பும் கூட. அண்ட் ஆல்சோ நீங்க இந்த டைட்டானிக் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்ல வந்து உள்ள போனீங்கன்னா நிறைய பர்சனல் ஸ்டோரிஸ் சொல்லுவாங்க உங்களுக்கு. யார் எந்தெந்த பேசஞ்சர்ஸ் போட் பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த பேசஞ்சர்ஸ்ல எவ்வளோ பேர் வந்து சர்வைவ் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்களோட ஸ்டோரிஸ் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாகவே இருக்கு உள்ள போயிருந்தா. அண்ட் ஆல்சோ நம்ம போற பில்டிங் தான் வந்து அங்க இருந்து தான் ஆக்சுவலா பேசஞ்சர்ஸ் எல்லாம் போட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பில்டிங் அவங்க அப்படியே வச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டராகவே இப்போ மாத்திருக்காங்க. உள்ள போனா ஒரு கைடு இருப்பாங்க. ஸோ அந்த கைட் தான் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் உள்ள கூட்டிட்டு போய் எல்லா ஸ்டோரிஸும் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ ஷிப்போட ஸ்டோரிஸ் அண்ட் உள்ள இருந்த கேப்டன்ஸ், ஸோ அதோட பேசஞ்சர்ஸ், அவங்க அந்த எல்லா ஸ்டோரிஸுமே உங்களுக்கு கவர் பண்ணுவாங்க. உள்ள போனீங்கன்னா அங்க உங்களுக்கு ஒரு ஷாப்பிங்குமே இருக்கும். ஸோ நீங்க அந்த டைட்டானிக் ரிலேட்டட் ஷாப்பிங்ஸ் எல்லாம் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் நீங்க. அண்ட் உள்ள ஆக்சுவலா டிக்கெட்ஸ் வாங்கணும். ஸோ அடல்ட்ஸ்க்கு வந்து 12 euros அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 8 euros அண்ட்
ஸ்டூடெண்ட் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இட்ஸ் only 10 euros and ஃபேமிலி பேக்கப் கூட இருக்குது. ஸோ ஒரு ஃபேமிலியாக போறீங்க அப்படின்னா ஒரு 32 euros. So parents and children's போறீங்கன்னா 32 euros. And the center opening hour வந்து 9 AM to 5 PM. So last admission வந்து அவங்க 4 PM தான் எடுப்பாங்க. அண்ட் உங்களுக்கு டிக்கெட் கொடுக்கும் போதே எத்தனை மணிக்கு நீங்கள் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அங்கேயே வெயிட் பண்ணி, ஸோ உங்களுக்கு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 10 o'clock டிக்கெட்னா நீங்கள் அங்கேயே வெயிட் பண்ணி 10 o'clock கைட் வந்து உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. உங்களுக்கு உள்ள ஒரு சின்ன ஷாப்பிங் ஏரியா கூட இருக்கும். ஸோ அந்த டைட்டானிக் ஷிப் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ உள்ளே போனீங்கன்னா நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ உள்ள அவங்க யூஸ் பண்ணியிருந்த ஆக்சுவலாக ஷிப்போட ஆர்கிடெக்சர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அண்ட் உள்ள ஒரு எக்ஸிபிஷன் ஏரியாவும் இருக்குது. அங்கே ஷிப்போட ஃபுல் ஆர்கிடெக்சர் அண்ட் என்னென்ன யார் ட்ராவல் பண்ணியிருந்தாங்க, அதோட கேப்டன்ஸ் எல்லாருமே இன்டர்வியூ பண்ண அவங்க பேசும்போது என்னென்ன பேசியிருந்தாங்க, அவங்களோட ஆடியோஸ் எல்லாவும் கூட உங்களுக்கு காமிப்பாங்க. அண்ட் லைக் டைட்டானிக் ஷிப் வந்து ரொம்பவே மேசிவான ஷிப். நாங்கள் அங்கே போகிற வரைக்கும் எனக்கே தெரியாது, அதில் நிறையா ஃப்ளோர்ஸ் இருக்குது. அண்ட் அது ரொம்பவே பெரிய ஒரு மேசிவான ஷிப். அண்ட் அங்கே இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாவும் எப்படி ஃபீல் பண்ணியிருந்தாங்க, ஸோ எவ்வளோ பேசஞ்சர்ஸ் போயிருந்தாங்க அண்ட் எல்லாம் ஒரு ஆக்சுவலாக ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க உள்ளே போயிருந்தீங்கன்னா. அண்ட் உள்ள நிற்கும் போது கூட அங்கேருந்து தான் பேசஞ்சர்ஸ் போயிருந்தாங்க. ஸோ நீங்கள் நிற்கிற ஃபுட் ஸ்டெப்ஸில் இருந்த பேசஞ்சர்ஸ் போயிருந்தாங்கன்னு சொல்லி நிறையா இதெல்லாம் சொல்லுவாங்க, டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க உங்களுக்கு. அண்ட் கண்டிப்பாக காப் வந்தீங்கன்னா இங்கே போக கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. பர்த்தான ஒரு ஸ்பாட் தான் இது. அண்ட் நெக்ஸ்ட் நாங்கள் டைட்டானிக் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் முடிச்சுட்டு சென்ட் காலம்ஸ் கேத்தீட்ரல் போயிருந்தோம். சென்ட் காலம்ஸ் கேத்தீட்ரல் ஜஸ்ட் ஒரு 5 minutes வாக் தான். நீங்கள் டைட்டானிக் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்லேருந்து பார்த்தாலே தெரியும், காலம்ஸ் கேத்தீட்ரல் கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு. ஸோ அங்கேருந்து ஒரு 5 minutes வாக் தான். கேத்தீட்ரல் பற்றி சொல்லணும்னா இது அயர்லாண்டோட ஒரு டாலஸ்ட் பில்டிங் ஆக்சுவலாக இருந்திருக்கு. அண்ட் இந்த கேத்தீட்ரல் வந்து ஒரு மோஸ்ட் விசிட்டட் லைக் ஃப்ரீக்வெண்ட் விசிட்டட் சைட்டாக இருக்குது. கண்டிப்பாக அயர்லாந்து வந்தீங்கன்னா காப் வரக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் லைக் இந்த சர்ச் வந்து 91 meters tall. இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 1868 ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் இது ஒரு மோஸ்ட் விசிட்டட் டூரிஸ்ட் சைட்டுன்னு கூட சொல்லலாம். அண்ட் நீங்கள் ஒரு ஆர்கிடெக்சர் ஹிஸ்ட்ரியை பற்றி ரொம்ப விரும்புகிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சைட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் முன்னாடி சர்ச் முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க, சூப்பர் ஃபோட்டோ உங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் இந்த காப்ல மெயினாக கவர் பண்ணது டைட்டானிக் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் அண்ட் சென்ட் காலம்ஸ் கேத்தீட்ரல் போயிருந்தோம். நாங்கள் இந்த ஸ்பாட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு கார்க்குக்கு போயிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் டே வந்து நாங்கள் கார்க்கில் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ கார்க்கில் எந்தெந்த பிளேசஸ் போயிருந்தோம், நீங்கள் போனால் எந்தெந்த பிளேசஸ் கவர் பண்ணலான்னு சொல்லி எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until have a safe travel. Thank you.